இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. நமச்சிவாயம் மத்திய அமைச்சரானால் முதலில் பதவி இழப்பது ரங்கசாமியாகத்தான் இருக்கும் என்று புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்கவங்க வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அந்தந்த கட்சிக்காரங்க தங்களோட கட்சி செஞ்ச சாதனைகளையும் எதிர்கட்சிகள் செய்யாததை குற்றம் சாட்டுறதுன்னு சும்மா அனல் பறக்குது. அந்த வரிசையில காலாப்பட்ட பகுதியில புதுச்சேரியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவா மாநில கட்சி செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. அப்போ இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவரு எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசினப்போ காங்கிரஸ் ஆட்சியில முதலமைச்சரா இருந்த ரங்கசாமிய பதவியை பறிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு போக வச்சதே நமச்சிவாயம் தான். ஆனா இப்போ கூட்டணி கட்சியா சேர்ந்து அதே நமச்சிவாயத்துக்காக ரங்கசாமி வாக்கு சேகரிக்கிறத பார்த்தா பாவமா இருக்குன்னு ரங்கசாமி அந்த அளவுக்கு அப்பாவினும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நமச்சிவாயம் மத்திய மந்திரியானா முதல்ல பதவி இழக்கிறது ரங்கசாமி தானும் அடிச்சு பேசியிருக்காரு. இதனால என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சியில இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில இருந்தது மறந்துருச்சு போல. ஆனால் இப்ப வராரு இல்லையா நம்மளுடைய நமச்சிவாயம், அவருடைய சொந்த மருமகனவே வந்து மாமனார் இங்க நின்று ஓரமா நின்னுன்னு அவர் வாக்கு கேட்கிறார். சந்தோஷம், தப்பு இல்லை. அந்த முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புறது யாருன்னு கேட்டா இப்ப வராரு பாருங்க நமச்சிவாயம். அந்த நமச்சிவாயம் தான் டெல்லிக்கு போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. அப்ப கூட இருந்தவங்களா இவர் தான் அவருடைய மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை சொல்றதுனாச்சும் நீங்க கேளுங்க. ஓ எஸ் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே கையெழுத்து போட்டு இந்த முதலமைச்சர் நீக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் ரங்கசாமி யாரு? வெகுலி. அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாம பிஜேபியுடைய வேட்பாளருக்கு இன்றைய தினம் வந்து வாக்கு கேட்கிறார். இந்த தேர்தலில் அவர் சொல்றார் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவார். நமச்சிவாயம் வெற்றி பெற்று அமைச்சர் ஆனால் அடுத்த 10 நாட்களுக்குள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு இங்கே பிஜேபியினுடைய நேரடி அரசாங்கம் அமையப்படும். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.